என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எனது அன்பு தாய் தமிழ் உறவுகளே, இன்று மாவீரர் நாள். தாயகத்தின் விடுதலைக்காக தன்னுயிரை தந்த வீர மறவர்களை போற்றும் ஒரு புனித நாள். இது ஒரு வீர வழிபாடு. தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை மீட்க காக்க போராடிய ஆகச்சிறந்த ஒரு தலைவனின் வரலாற்று நாள். பேச பயந்த ஒன்றை எல்லோரையும் பேச வைத்த பெருமகனின் வரலாற்றை பேசும் நாள். பண்டை பெரும்புகழ் கொண்ட பாருக்கு வீரத்தை சொன்ன பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ஒரு மூத்த இனமான தமிழ் பேரினத்தின் மக்கள் நாம். உலக மொழிகளின் தாய்மொழியாக இருக்கிற எம்முயிர் தமிழ் மொழி சிதைந்து அழிந்து கலை இலக்கிய பண்பாடு அவனுடைய தொன்று தொட்ட வழிபாடு எல்லாம் சிறுக சிறுக அழிந்து இனம் ஒரு அழிவின் விளிம்பிற்கு வந்த பிறகு இயற்கை தாய் தனக்கு ஒரு பேரிடர் வருகிற போது தன்னை தற்காத்துக் கொள்ள புதிதாக ஒன்றை தகவமைத்துக் கொள்வாள். அதுபோல தமிழ் தாய் தனக்கு ஒரு பேரழிவு வருகிற போது தன்னை காக்க மீட்க ஒரு மீட்பனை பிரசவித்தாள். அவன்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள். பாராண்ட பரம்பரையில் வந்த அவன் தன் ஊர் காக்க ஒரு படை கட்டினான். தாயின் முளைப்பாலோடு வீரம் உண்ட அந்த வீர திருமகன் தன் முன்னவர்கள் முன்வைத்த வீர முழக்கத்தை உள்வாங்கினான். அவர்களின் மூச்சு காற்றை சுவாசித்தான், நேசித்தான். அவர்கள் கையளித்த கனவை நினைவாக்க களமாடினான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? உயிரினும் மேலானது நமது உரிமை. 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியினும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது.
அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது. தன் முன்னவர்கள் தனக்கு தந்த இந்த லட்சிய முழக்கத்தை நம் தாயக மண்ணிலே முன்வைத்தான். இதை உள்வாங்கிய நம் உடன் பிறந்தவர்கள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற அந்த லட்சிய முழக்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள். நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுவாசித்த காற்றை நிறுத்திக் கொண்டார்கள். செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல நம் மாவீரர்கள், அழுதவர்களுக்காக செத்தவர்கள். நாம் வணங்கும் நம்முடைய இறை நம் முப்பாட்டன் முருகப் பெருந்தகை 6 படை கொண்ட வீடு கண்டான். ஆனால் நம்முயிர் தலைவனோ 6 படை கொண்ட நாடு கண்டான். நாம் செங்கலை அடுக்கி அடுக்கி வீட்டை கட்டுவது போல நமது மாவீரர்கள் தங்கள் உடலை அடுக்கி அடுக்கி தமிழீழ நாட்டை கட்டினார்கள். சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுக்காக என் உயிர் சொந்தங்களே, சுதந்திரம் அற்ற நாட்டிற்கு எந்த பெருமையும் இல்லை என்கிறான் ரூசோ. சுதந்திரம் இல்லாத நாடு வெறும் காடு என்கிறார் நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறான் ஹோசே மார்ட்டி. பறவைகளுக்கு இறக்கை போல, மனித உடலுக்கு முதுகெலும்பு போல, வண்டிக்கு அச்சாணி போல சுதந்திரம் அவசியமான ஒன்று என்கிறார். அடுத்தவன் அடிமையாக வாழ்வதை, அவதியுறுவதை, அல்லல் படுவதை நீ பார்த்து ரசித்துக் கொண்டே இருப்பாயானால் நாளை உன்னுடைய சுதந்திரமும் கேள்விக்குறியாகும் என்கிறார்கள். ஒடுக்குகிற தேசிய இனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் விடுதலை பெற விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெறுவது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமை. அந்த பிறப்புரிமைக்காகவே போராடி தன் உயிரை நீத்தவர்கள் நம்முடைய மாவீரர்கள். இளமை காலத்தில் எல்லோருக்கும் இருக்கிற கனவை தொலைத்தார்கள். தங்கையை, அக்காவை, அண்ணனை, உடன் பிறந்தார்களை, பெற்ற தாய் தந்தையரை, உறவினர்களை பிரிந்தார்கள். எல்லாவற்றும் எதற்காக? ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ்வதற்காக உழைக்க தொடங்கினால் அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க தமிழ் சமூகம், தான் பிறந்த சமூகம் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கினால் அவன் மாமனிதனாகிறான். வீரம் என்பது என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கினிய சொந்தங்களே, ஒருவன் பல பேரை கொல்வதல்ல வீரம். தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை ஒருவன் காப்பானே ஆனால் அதுதான் உண்மையான வீரம். நம் தலைவன் ஒரு லட்சியத்தை முன்வைத்தான். அந்த முழக்கத்தையே மூச்சாக்கினான், பேச்சாக்கினான். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும்.
நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்பதுதான் அந்த முழக்கம். அதற்கேற்ப தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று செத்தவர்கள் நம் மாவீரர்கள். நமக்கு இன முன்னோர்கள் முருகன், சிவன், மாயூன், கொற்றவை, இப்படி எத்தனையோ குளமுன்னோர்கள், ஐயனார், சுடலை மாடன், கருப்பனை ஆசாமி, எத்தனையோ காளி, வீரமா காளி, எத்தனையோ தெய்வங்கள். ஆனால் தமிழ் பேரினத்திற்கு 50,000 குலதெய்வங்கள். அந்த குலதெய்வங்களை போற்றுகிற புனித வழிபாடுதான் இன்று உலகெங்கிலும் வாழ்கிற தமிழ் பேரின மக்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள்.